நிறைய நியூஸ் பேப்பர் ஆட்ஸில் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி முழங்கால் வலிக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டே க்யூர் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. அது உண்மையா இல்லை அந்த மாதிரி பண்ணிக்கலாமான்ட்டு நிறைய பேர் ஒரு யோசனையில் இருக்காங்க. அது சம்மந்தமான ஒரு பதிவு இது. என்னென்னா ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சுனாலே முட்டிக்குள்ளே இருக்க அந்த ஒரு லூப்ரிகேஷன் குறைஞ்சிரும். முட்டி வந்து அந்த ஃப்ரீயாக மூவ் ஆகிற தன்மை வந்து குறைஞ்சிரும். அது நார்மலாக இருக்க அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு, அதில் இருக்க கான்ஸ்டிடியூவன்ஸ், அந்த கொலாஜன், ஹைலூரானிக் ஆசிட்லாம் குறைஞ்சிறதுனால அந்த கார்ட்லேஜும் டேமேஜ் ஆகிறதுனால வலி இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு ஏர்லி ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மெடிசின்ஸு, எக்ஸசைசஸ், ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணலாம். பட் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா சர்ஜரி பண்ணணும். இப்போ இந்த இடைப்பட்ட ஸ்டேஜஸில் இருக்கவங்களுக்கு என்னென்னா ஒரு தற்காலிகமான ட்ரீட்மெண்ட் வந்து நீ இன்ஜெக்ஷன்ஸ். ஈவன் அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருந்தால் கூட இந்த நீ இன்ஜெக்ஷனுங்கிறது அந்த ஆப்ரேஷனை தள்ளி போடலாம், டிலே பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனு. சில பேர் வந்து இல்லை இந்த இன்ஜெக்ஷனால் வந்த ரிலீஃபே எனக்கு போதுன்ற மாதிரி சர்ஜரியை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறவங்க கூட ஒரு சிலர் இருக்காங்க. பரவாயில்ல, இதிலேயே ஓரளவுக்கு நல்லா இருக்குது, இதிலேயே நான் மேனேஜ் பண்ணிப்பேன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வெயிட்லாம் குறைச்சி இதிலேயே நான் ரெடி பண்ணிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இந்த நீ இன்ஜெக்ஷன்ஸுன்னு ப்ராடாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி ஆஃப் மெடிசின்ஸ் தான் வந்து இன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட 25-30 வருஷமாகவே வழக்கில் இருக்குது. இது எந்த மாதிரி கண்டிஷனில் கொடுக்கலாம்னா ரொம்ப சிவியர் பெயின், முட்டி வந்து மடக்கவே முடியல, வீக்கம், நீர் கோர்த்து இருக்குது ரொம்ப, இந்த மாதிரி ரெண்டும் வலியும் இருக்குது, ரொம்ப வீக்கமும் இருக்குன்றப்ப ஸ்டீராய்ட்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணோம். என்னென்னா வீக்கத்தினால முட்டி மடக்க முடியாது, கால் நல்லா இழுத்துட்டு நடப்பாங்க, ஏதாவது பிடிச்சிட்டு தான் நடக்க முடியும், ஒழுங்காக கீழே உட்கார முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்க சமயத்தில் அவ்வளோ சிவியர் வலியோடு இருந்தாங்கன்னா அந்த உள்ளே இருக்க நீரை எடுத்துட்டு இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டோன்னா இமீடியட்டாக ரிலீஃப் வந்துடும். பொதுவாக ஸ்டீராய்டுங்கிறது 2 விதமான மருந்து தான் இருக்குது. ட்ரையாம்சினலோன், கீனா கார்ட்டுன்னு காமனாக கம்பெனி நேமில் வரும். இன்னொன்று வந்து மெத்தில்பிரெட்னிசோலோன், அது வந்து டெப்போமெட்ரானுங்கிற பேரில் வருது. இது யூஸ்வலாக இது கொடுக்குறப்ப லிக்னோகைன் அந்த லோக்கல் அனஸ்தெடிக் கூட சேர்த்து தான் கொடுப்போம். அப்போ என்ன ஆகும்னா அந்த இமீடியட்டாக அந்த நீரும் எடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷனும் போட்டால் டக்குன்னு ரிலீஃப் இருக்கும். நல்லா உடனே நல்லா காலம் மடக்க முடியும், உடனே எடுத்து நடங்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது வந்து யூ கேன் கன்சிடர் ரொம்ப சிவியர் வீக்கம் ப்ளஸ் வலியோட ரொம்ப இருந்ததுன்னா டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஆப்ஷன் தான், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் தான், டெம்பரரி ரிலீஃப்காக. செகண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நியூவஸ்ட் அடிஷன் இந்த ட்ரீட்மெண்ட், அது ஹைலூரானிக் ஆசிட். நார்மலாக முட்டிக்குள்ளே இருக்க அந்த சைனோவியல் ஃப்ளூயிடுங்கிற அந்த ஃப்ளூயிடில் ஹைலூரானிக் ஆசிடுங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூவன்ட், ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூவன்ட். அது வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம அது வெளியவே சிந்தட்டிக்காக தயாரிக்கிறாங்க. அது ஒரு ஜெல் ஃபார்மில் வருது, ஆயில் ஃபார்ம் எல்லாம் ஜெல் ஃபார்மில் வருது. அந்த இன்ஜெக்ஷன் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் ஸ்டீராய்டு வந்து என்னென்னா ஒரு சிலருக்கு வந்து திருப்பி ஸ்டீராய்டு போட்டால் அதுவே ஒரு முட்டி போன்லாம் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்குன்னு ஸ்டடீஸ்லாம் இருக்குது. அப்படின்றப்ப இந்த ஹைலூரானிக் ஆசிட் ஒரு புது அடிஷன். இது யாருக்கெல்லாம் இண்டிகேட்டட்னா ட்ரை பெயின்ஃபுல் ஜாயிண்ட். இப்போ ரொம்ப வீக்காக இருக்குன்னா ஸ்டீராய்டு தான் பெட்ரு. கால் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் ரிலேட்டிவ்லி எங்கே இருக்காங்க, அவ்வளோ மூட்டு தேயில அப்படின்றப்ப ஹைலூரானிக் ஆசிட் இஸ் எ குட் சாய்ஸ். ஹைலூரானிக் ஆசிட் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2-3 இன்ஜெக்ஷன் போடணும். இப்போ வந்து சிங்கிள் ஷாட் இன்ஜெக்ஷன்ஸே வருது. இதுவும் நல்லா பெயின் ரிலீஃப் பண்ணும், ப்ளஸ் அந்த லூப்ரிகேஷன் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். கொஞ்சம் அந்த நார்மலாகவே அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகிறது கூட இது கொஞ்சம் ஸ்டிமுலேட்லாம் பண்ணுது. ஸோ லாங் ரனில் ஹைலூரானிக் ஆசிட் ஆல்சோ நீங்கள் அஃபோர்டபுளாக இருக்கீங்க, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா ஹைலூரானிக் ஆசிட் இஸ் அ ஈக்குவலி குட் சாய்ஸ். தேர்டு வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அல்லது ஸ்டெம் செல்ஸ், பிஆர்பின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு நியூவஸ்ட் அடிஷன். இது யாருக்குன்னா யங் ஆர்த்ரைட்டிக், ஏர்லி ஆர்த்ரைட்டிக் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு தான். மேபி நான் இதை பற்றி தனியாகவே பின்னாடி ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ பொதுவாக இந்த எல்லா முட்டிக்குள்ளே போகிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா டே கேர் ப்ரொசீஜர். வரலாம், இன்ஜெக்ஷன் போட்டுட்டு உடனே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பிக்கலாம். டே கேர் ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட் டேலேருந்தே நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். மேபி கொஞ்சம் வந்து ஊசி போட்ட வலி இருந்துச்சுன்னா ஐஸ் வச்சுக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மற்றபடி பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கிடையாது. இருந்தாலும் ஜென்ரலாக பார்த்தா சுகர் ஏதாவது ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் 300க்கு மேலே இருக்குது அப்படின்னா சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். அதே மாதிரி வேறு ஏதாவது ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னாலும் இந்த இன்ஜெக்ஷன் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக வேர்ட் ஆஃப் காஷன் என்னென்னா டூ மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் அமெரிக்கன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன், இந்த இங்கிலாண்டில் இருக்க அந்த நைஸ் கைட்லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது அவ்வளோ ஃபேவரபுளாக இந்த இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸ்டில் ப்ராக்டிக்கலாக இது நிறைய பேஷண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து லாங் டர்மாக இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு 60-70% பெயின் குறையும்,
ஒரு சிலருக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 1 year பெயின் ரிலீஃப் இருக்கும், ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே திருப்பி வலி வந்துடும், ஒரு சிலர் பரவாயில்ல இந்த வலி குறைஞ்சிருக்கதே நல்லா இருக்குன்னு நினைக்கலாம். அதனால் டோன்ட் ஹேவ் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் knee arthritis. அதனால் யூ கேன் கன்சிடர் knee injections as well as a part of treating your knee pain. Thank you.